ஹாய், வெல்கம் டு அவர் அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாலிட்டியில் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதாவது அவசர கால சட்டம், இதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எமர்ஜென்சி வந்து 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் எமர்ஜென்சி வந்து தேசிய அவசர நிலைன்னுவாங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து மாநில அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை வந்து பொருளாதார அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நேஷனல் எமர்ஜென்சி. இதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 352. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில அவசர நிலையோட ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 356. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, அதோட ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 360. இந்த நேஷனல் எமர்ஜென்சி வந்து இது 3ஆக பிரிக்கலாம். எதெல்லாம் வந்தால் நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆக பிரியும். ஒன்று வந்து வார், அதாவது போர். ரெண்டாவது வந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். அது எப்படி சொல்லுவாங்கன்னா வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் வந்து ஆர்ம்டு ரெபிலியன். இது தமிழ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுதம் தாங்கிய புரட்சி. ஓகேவா? இந்த நேஷனல் எமர்ஜென்சி வந்து 3ஆக பிரியுது. ஒன்று வந்து வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அண்ட் ஆர்ம்ட் ரெபிலியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வார் வந்து நம்ம நாடோ இல்லை வேறு ஒரு நாடோ போர் புரியும் பொழுது, நம்ம நாடு வேறு ஒரு நாட்டு மேலே போர் புரியும் பொழுதோ, அப்படி இல்லைனா வேறு ஒரு நாடு நம்ம மேலே வார் வரும்பொழுதோ இந்த நேஷனல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்புறம் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ வேறு ஒரு நாடு வந்து நம்ம நாட்டோட ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்புறம் 3ஆவதாக இருக்கிறது வந்து ஆர்ம்டு ரெபிலியன், அதாவது ஆயுதம் தாங்கிய புரட்சி. ஓகே, புரட்சி பண்ணுறாங்க, அதே வந்து ஆயுதத்தோட புரட்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நேஷனல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த நேஷனல் எமர்ஜென்சி இந்தியா ஃபுல்லாகவும் டிக்ளேர் பண்ணலாம், இல்லை சம் பார்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இந்த நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு பார்த்த இந்த 2 வந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து வெளிய கண்ட்ரியோட தொடர்பு உடையதுனால இதை வந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ம்டு ரெபிலியன்ன்றது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மக்களை குறிக்கிறதுனால இன்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். இந்த வாரம் எக்ஸ்டர்னல் அக்ரெஷனும் எல்லாமே சேர்த்து வந்து எக்ஸ்டர்னலில் வந்துடும். இந்த ஆர்ம்டு ரெபிலியன் வந்து இன்டர்னலில் வந்துடும். ஓகேவா? இப்போ நேஷனல் எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா, நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்கன்னா அதுக்கு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து கேபினெட், அதாவது அமைச்சரவை குழுவோட ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் வேணும். அதாவது எழுதப்பட்ட ரெக்கமெண்ட் பண்ணணும். அவங்க இந்த மாதிரி நான் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும். பிரசிடென்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவார். இது மாதிரி இதுக்கப்புறம் தான் நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் எமர்ஜென்சினா ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாநிலம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்கல அப்படின்ற பட்சத்துலையும், அப்படி இல்லைனா கான்ஸ்டியூஷனில் சொல்லக்கூடிய அமைப்புகள், இப்போ சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அது கான்ஸ்டியூஷனில் சொல்லக்கூடிய அமைப்பு தானே, அந்த மாதிரியான அமைப்பு சொல்கிறத கேட்கல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்டேட்டில் வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். இந்த எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணும்போது பிரசிடென்ட்டோட பேரில் கவர்னர் வந்து ரூல் பண்ணுவார். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி.
ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிலாம் ஒன்றும் இல்லை, பொருளாதாரத்தில் வந்து இப்போ வந்து க்ரைசிஸ் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்துருக்குல்ல, பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிச்சுல, இந்த மாதிரி டைமில் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்களோட சேலரிஸ் அண்ட் ஜட்ஜஸ் இவங்களோட சேலரிஸ்லாம் என்ன பண்ணலாம்னா டிக்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த நேஷனல் எமர்ஜென்சியும் ஸ்டேட் எமர்ஜென்சியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 6 months ஒன்ஸ் வந்து அப்ரூவல் மறுபடியும் கேபினெட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும், மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அப்ரூவல் வாங்கணும். ஆனால் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அது இன்டெஃபினைட் பீரியட், அதாவது முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். பிரசிடென்ட் எப்போ நினைக்கிறாரோ, எப்போ பொருளாதாரம் மீண்டுச்சு அப்படின்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் என்னமா இருக்கும்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட்டில் தான் இருக்கும். ஓகே, இந்த நேஷனல் எமர்ஜென்சி அண்ட் ஸ்டேட் எமர்ஜென்சி இது வந்து எப்படியெல்லாம் ரிவோக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து வந்து ரிவோக் பண்ணலாம், அப்படின்னா பிரசிடென்ட் நினைச்சாலும் ரிவோக் பண்ணலாம்.